சிறுகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும், சந்திரா இருந்துட்டு அதுக்காக தான் நான் பூஜைக்கான ஏற்பாடை நான் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியக்காரரை நான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சீதா இருந்துட்டு அக்கா வீட்டில் ஜோசியம் பண்ணதுனால தான் அக்காவோட வாழ்க்கையே இன்னைக்கு கேள்விக்குறியாக நின்றுட்டுருக்கு. நீயும் இப்போ வேற ஜோசியக்காரங்க தான் வர சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து சத்தம் போடவும், நான் ஒன்றும் அப்படிப்பட்டவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் வந்த உடனே மீனா கிட்ட போயிட்டு உங்கள் அம்மா நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. உங்கள் அம்மாவோட பிறந்த தேதி உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக மீனாவும் சொல்கிறாங்க, உங்கள் மாமியாருக்கு கொஞ்சம் தாலி பூஜைலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது, கொஞ்ச நாளைக்கு தாலி பூஜையை மட்டும் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொன்னால் அத்தை எப்படி கேட்பாங்க, நீ உங்கள் மாமா கிட்ட சொல்லி அதுக்கப்புறமா இந்த விஷயத்த உங்கள் அத்தை கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சந்திரா வந்து சொல்லிடுறாங்க. ஆல்ரெடி சிந்தாமணி இருந்துட்டு அந்த பயத்தை உருவாக்குறதுக்காக கோயிலில் நிறைய வேலையெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. விஜய் அதெல்லாம் பார்த்த உடனே இன்னுமே ரொம்பவே பயந்து போய் நேராக நம்ம பார்வதியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா போன குறுக்கால ஓடி போன கதையை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அதெல்லாம் கேட்ட உடனே நம்மளும் அப்படி தான் பயந்து போகிறோமோ தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தாமணி வந்து ஒரு பக்கம் நினைக்கவும், அதுக்கு அடுத்ததாக மீனா இந்த தடைகள்லாம் தாண்டி எப்படி இந்த பூஜையை செஞ்சு முடிக்க போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.